வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் சில நேரங்கள் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்குகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை எங்களுடைய வாழ்வில் தருகிற ஆண்டவர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே, சொன்ன தெய்வமே இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறுவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பெரியவர்கள், வாலிபர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதியுங்கள். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். சங்கீதக்காரர் சொல்கிறார், உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, சேர்ந்து பாடலாமா? இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் உங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளை கிருபையாய் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் அல்லவா? இந்த காலையில நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தின் நலன் கருதி, ஆண்டவரே, தேசத்தின் சேமம் கருதி, பிள்ளைகள் வீடுகளில் தங்களை மறைத்துக் கொண்டு வீடுகளிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே சிறுவர்கள் மேல், பெரியவர்கள் மேல், வயோதிபர்கள் மேல் தேவ கிருபை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதி அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பாடும்போது உதடுகள் மீட்டுக்கொண்டு ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்வதாக. நீதிமான் பாடி மகிழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம்.
வாசிக்கிற சங்கீதங்கள், சங்கீதத்தின் கேட்கிற விளக்கங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். இன்றைக்கு பரலோக தூதுகளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிற சபை வளருமே, ஆராதிக்கிற குடும்பம் வளருமே, ஆராதிக்கிற மனிதன் வளருவானே, ஆராதிக்கிற தேசம் வளருவானே. இந்த காலை ஆராதனை பிள்ளைகளின் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாத வளர்ச்சிகரமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. நாளில் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் பாடல் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக நாம் பாடல் பாடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் துதிகளில் பிரியப்படத்தக்கவராக இருக்கிறார். ஆமென். ஆராதிக்கும் போதாக ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். தெரிந்த பாடலை பாடுவோம். நமக்கு உதவி பண்ணுகிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த தெரிந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி பாடுவோம். எபினேசர், praise the Lord. இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்சடாய் எல்சடாய் எல்லாம் வல்லவரே பாடுவோம். ஜீசஸ், ஆமென். அவர் எல்சடாய், சர்வ வல்லமை நிறைந்த தேவன். எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல்சடாய் எல்சடாய் எல்லாம் வல்லவரே. எல்சடாய் எல்சடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே சொல்லுவோம். ஆண்டவர் எல்ரோகி, அவர் நம்மை காண்பவர். காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் சொல்லுங்க. அவர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தர்.
நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே, எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே. அதை மீண்டும் அறிக்கை பண்ணுவோம். எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர். அவரை துதியுங்கள். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் பரலோக தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. Hallelujah. பரிசுத்தர் பரிசுத்தர். I praise you O Lord, I praise you O Lord, I praise you O Lord, I worship your name. I praise you O Lord, I praise you O Lord, I praise you O Lord, I worship your name. Jehovah Jireh, you are my provider. 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 You are my provider. Jehovah Jireh, you are my provider. Jehovah Jireh. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. பாடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். அதை அறிக்கை பண்ணுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ரீமா மாமா சம்தரோ. யெகோவா ஈரேவுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகள் வெளிப்படுவதா. ஹல்லேலூயா. சுவாசத்தோடு பாடுவோம். எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. praise the Lord. யெகோவா ஈரே, எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே. ஒருவேளை கலக்கத்தோடு இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கலாம், எங்களோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ரேமா வார்த்தை, அவர் யெகோவா ஈரே. He is a provider. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். உடைய காரியங்கள் ஒருவேளை சிதறடிக்கப்பட்டது போல், ஒன்றும் இல்லாமையில் போல் தோன்றிக் கொண்டிருக்கலாம். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. He makes everything out of nothing. ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிற கர்த்தர், குறைவை நிறைவாக்குகிற யெகோவா ஈரே உண்டு, ஒருவர் உண்டு உங்களுக்காக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டு, அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிட்டார். நாம் இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He is my shepherd, I shall not be want.
because he is my Jehovah Jireh. ஹல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து பாடும்போது பின்பதாக கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த பாடல் பாடும்போது நீங்க கண்ணீரோடு பாடுங்க, ஆவியில பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். பாடுவோம். யெகோவா. Praise the Lord. Very good. Nice. Sing with us. எல்லாமே பார்த்துக் கொள். மீண்டும் பாடு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் ஜீசஸ் சமமந்தரா பாபா. யெகோவா நிசி பாடுவோம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் Praise the Lord. துதித்திடுவேன். யெகோவா ராஃபான் பாடுவோம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரிகமாமாமா சந்தலா பாபா சுகம் தருபவர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்தி. யெகோவா சம்மா, யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றீர். யெகோவா he is with you and he is with you, he will be with you. அவர் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். ஹல்லேலூயா. யெகோவா சாலோம் என்று பாடுவோம். யெகோவா சாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா சாலோம் சமாதானம் தருகின்றீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி. யெகோவா ஈரே அறிக்கையோடு பாடுவோம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே. அதை மீண்டும் மீண்டும் அறிக்கை பண்ணுவோம். யெகோவா ஈரே, யெகோவா பாடிக்கொண்டே இருங்க. யெகோவா ஈரே வெளிப்படுவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படுவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, உங்களை குறைவில்லாமல் போஷிப்பாராக. யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர்.
யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர், உங்கள் வேதனையை பார்க்கிறவர், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், உங்கள் கதர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், உங்கள் வேதனையை பார்க்கிறவர், நீங்கள் தவிக்கிற காரியத்தை பார்க்கிறவர். அவர் யெகோவா ஈரே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஈரே. ஓ ரபா பாபா பாபா மாஷே பார்த்து கொள்வி. காலங்கலப்பா நாங்க காலங்கலப்பா, காலங்கலப்பா நாங்க காலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஒருவேளை கலக்கத்தோடு நாட்கள் நான் வேலைக்கு போக முடியவில்லை, ஏற்கனவே கடினமாய் கஷ்டப்பட்டு உழைத்து தான் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தோம், என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் திகைத்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவாய் வெளிப்பட்டவர். ஏன் உங்களுக்கும் எனக்கும் யெகோவா ஈரேவாய் வெளிப்பட மாட்டாரா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஈரே. தேவைகளை சந்திக்கிறவர். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏனென்றால் பாருங்கள், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தருடைய ஒத்தாசை நீங்கள் காண்பீர்கள். You'll be experience the help of God which is coming from above. தேவன் உங்களுக்கு அனுப்புகிற ஒத்தாசையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் இடத்திலே, உன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த போறார் மோரியா மலைக்கு. தன் பிள்ளையை பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தியை ஓங்குற நேரத்தில் கர்த்தர் பேசினார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படு என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். இதுக்கு பின்பதாக சரி பலிபீட கட்டியாச்சு, பலி செலுத்தணுமே, ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தணுமே, ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்தது. வெறுமையா திரும்பி வரக்கூடாது, ஆண்டவர் நான் ஆராதிக்கத்தான் செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். திரும்பி பார்க்கும்போது புதருக்குள் ஆட்டு கடா சிக்கி இருந்ததை கண்டார். ஆட்டு கடா என்று சொன்னால் கொஞ்சம் வயதான ஆடுங்க. 3 விதம் உண்டு, lamb, sheep and ram. lamb என்றால் ஆட்டுக்குட்டி, sheep அது கொஞ்சம் பெரிய ஆடு, ram என்று சொன்னால் ஆட்டுக்கடா. ஆபிரகாமுக்கென்று ஒரு ஆடு குட்டியை பிறக்க வைத்து அதை குட்டியாக வளர்த்து அது ஆடாக வளர்ந்து ஆட்டு கடா வரைக்கும் ஆபிரகாமுக்கென்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த புதற்குள் சிக்கியிருந்தது. ஆபிரகாமுக்காக ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்க முன்பதாகவே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆட்டுக்கடாவை சிக்க வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களை, சொல்ல முடியும், உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். ஒரு சரியான நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிற கர்த்தராய் அவர் வெளிப்படுவார். காரணம், அவர் யெகோவா ஈரே. ஆபிரகாம் அன்றைக்கு சொல்லுகிறார், அந்த பலிபீடத்தை கட்டி இது யெகோவா ஈரே என்று சொல்லி அவர் அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை அன்றைக்கு உச்சரித்தார். கர்த்தருடைய பர்வத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். நீங்கள் கர்த்தருடைய பர்வத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்காக பார்த்துக் கொள்ளப்படும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தர், தேவைகளை சந்திக்கிறவர், எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் உங்களுக்காக தருகிறவர், வானத்தின் பலகணியை திறக்கிற கர்த்தர். ஒரு பாடலை பாடி அப்படி நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். யெகோவா நிச்சய எந்தன் செய்யக்கூடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர், உமக்கு ஆராதனை. தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி உங்கள் ஜீவனுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? 5 10 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்த கர்த்தர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர், வனாந்தரத்தில் மண்ணாக்கவை கொடுத்து அவங்களை போஷித்த கர்த்தர், வனாந்தரத்தில் காடைகளை அனுப்பி அவர்களை போஷித்த கர்த்தர், இன்றைக்கும் உங்களை நடத்துகிற போஷிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா நிசியே எந்தன் ஜெய கோடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பி உமக்கே ஆராதனை. சொல்லுவோம், யெகோவா நிசியே எந்தன் ஜெய கோடியே உமக்கே ஆராதனை.
யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே. ஜெபத்தின் வீரரே ஆராதனை, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆறுதலே ஆராதனை. அழகில் சிறந்தவரே ஆராதனை, அனைக்கும் ஆறுதலே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்மநேசரே, அன்பின் ராஜனே ஆத்மநேசரே. சாரோனின் ரோஜாவே ஆராதனை, சாரோனின் ரோஜாவே ஆராதனை. அல்லேலூயா அல்லே பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 பாடுவோம். ஜீசஸ் அல்லேலூயா. யெகோவா நிசியே என்ன ஜெய கோடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா. பாடுங்க. ரிகாபா ஷகதா லகதா ரபகதா லபா ரிகாபா மாமா அல்லேலூயா. அப்படியே நீங்க கடங்கல அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிங்க. ரிகாபா மாமா ஷம்தா ரபகபா பாபா அல்லேலூயா. ரேகனாந்தரோ ரிபா மாமா ஷம்தா ரபா பாபா ரிகாபா மாமா ஷம்தா ரபா லிகாபா மாமா ரபா பாபா பாபா திடா பாபா ஷம்தரோ ரிகாபா மாமா ஷம்தலோ ரமந்தலா. நீ நல்லவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களுடைய யெகோவா ஈரே நீர் ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன். You are our provider, you are our provider. We glorify your name, we magnify your name, we adore your name alone. Hallelujah, because you are most high God. Hallelujah, hallelujah. Shama mandara dala. அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திர. அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பஞ்ச காலத்தில் உயிரோட காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த காரியம் எப்படி நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்படுவார். காரணம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் யெகோவா ஈரே. Whom we worship, he is a God. He is a God who provide everything. அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், ஆச்சரியமாய் சந்திக்கிறார், குறைவில்லாமல் நடத்துகிறார். ஹalleluya. ஜார்ஜ் முல்லர் ஒரு போதகருடைய மகன் கட்டாயத்தின் பேரில் பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்க. ஊழியத்தை குறித்து விருப்பம் இல்லாதவராக இருந்தார். என்னுடைய தகப்பன் போதகர், சரி பைபிள் காலேஜ் போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. வேதாம கல்லூரி போய் அங்கே தான் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருக்குள் ஆண்டவர் கொடுத்திருந்த பாரம், தரிசனம், கஷ்டப்பட்ட ஏழை பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். வேதாகம கல்லூரி முடித்து ஊழியத்திற்காக வந்து சிறிய இடத்திலே வாடகை வீட்டில் அந்த ஆர்ஃபனேஜ் ஆரம்பிச்சார். ரொம்ப கஷ்டம்தான் பணத்திற்கு, ஆனால் எப்படியோ கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய நாட்களில் மிகப்பெரிய
பில்டிங்லாம் கட்டி அநேக ஏழை குழந்தைகளை, அனாதை பிள்ளைகளை பராமரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் அவருக்கு ஒன்றும் இல்லை கையில, ஆஃப்னேஜ் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அனாதை பிள்ளைகள். பிள்ளைகள்கிட்ட சொன்னாராம், எல்லாம் ஜெபம்னுங்கம்மா, ஆண்டவர் காகத்தை அனுப்புவார், தேவைகளை சந்திப்பார். முந்தைய நாள் ராத்திரி ஒன்றும் பிள்ளைகள் சாப்பிடவில்லை, பட்டினியோடு படுத்திருக்கிறாங்க. ஜார்ஜ் முல்லரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் என்று சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி படுத்து கொண்டாங்க. அதிகாலையிலே கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. அதிகாலையில் யார் வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தா பால் தூக்கிட்டு வர்றவங்க வந்து நிற்கிறாங்க, பால் கேனோடு. அவங்க சொன்னாங்களே, இது ஆஃப்னேஜ் இருக்குதா, என்கிட்ட கொஞ்சம் பால் இருக்குது, எடுத்துடுங்களா அப்படின்னு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பக்கம் வரும்போது எங்களுடைய பால் வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, அது சரி பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ள பால் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், இந்த பாலை எடுத்துருங்க, இந்த பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிருங்கன்னு சொன்னாங்களாம். நன்றியோடு கண்ணீரோடு அந்த பாலை வாங்கி கொண்டார். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் நிறைய பிரெட்லாம் கொண்டு வந்து நிற்கிறாராம். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், கொண்டு கொடுன்னு சொன்னார். அதையும் கண்ணீரோடு வாங்கி கொண்டாராம். இந்த ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் யெகோவா ஈரேவாய் வெளிப்பட்டார். அவர் ஜார்ஜ் முல்லருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஆரணியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் யெகோவா ஈரே. அவர் நடத்தி வந்த வழிகளை, இதுவரைக்கும் போஷித்த வழிகளை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார், அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போது கண்ணீர் இல்லாமல் ஆண்டவரை துதிக்க முடியல. ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த கர்த்தர். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் நீங்கள் கர்த்தருடைய போஷிப்பை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் யெகோவா ஈரேவா இருக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். விதவை வீட்டில் பஞ்சகாலம் முடியுது வரைக்கும் பானையில மாவு குறையல, கலசத்துல எண்ணெய் குறையல. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் யெகோவா ஈரே. இதோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா சம்மா, யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவைகளை, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா, யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய்,
எல் ஷடாய் எல் ஷடாய் ரமஷந்தல பாபா சர்வ வல்ல தேவன் ஏகோவாயிரே ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் ஏகோவாயிரே ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். மகிமை உமக்கு ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு துதிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. We worship you, Lord. தேசத்தின் சேமத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களில் கர்த்தர் துணையாய் இருந்தார், கர்த்தர் ஆறுதலாய் இருந்தார். எத்தனையோ நாடுகள் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம நாட்டை இதுவரையிலும் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். காவல்துறையில் பணியாற்றுகிறவர்களுக்காக, தீயணைப்பு துறையில் பணியாற்றுவர்களுக்காக, சுகாதாரத்துறையில் பணியாற்றுவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். ஆண்டவர் நல்லவர். ஏழைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பொருளாதார தேவை சந்திக்கப்படும்படி ஜெபிக்க போகிறோம். இந்தியா மறுபடியும் பொருளாதாரத்தில் எழும்ப ஜெபிக்க போகிறோம். வாய்களை திறந்து என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் பரவி இருக்கிற நாளில் எங்களுடைய தேசத்துக்கு நீ சேமத்தை கட்டெடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உலக நாடுகளை பற்றி செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் போது இந்தியா இம்மட்டுமாய் பாதுகாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல மருத்துவர்களை தந்தீரே ஸ்தோத்திரம். நல்ல செவிலியர்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல தேச தலைவர்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இயேசுவின் இரத்தம் ஊற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, மருத்துவமனையில் யார் யார் இதே வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு நபர் மரிக்க கூடாது, சுகமாகி வீடு திரும்ப கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களை இதில் ஈடுபடுத்தி கொண்ட காவல்துறையினருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தீயணைப்பு வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொது பணித்துறையிலே, ஆண்டவரே, சுகாதார துணையிலே ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வியாதி துன்பங்களுக்கு நீர் விலக்குவீராக. தன்னார்வ தொண்டர்களாகி இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவையின் அடிப்படையில் மாத்திரம் வெளியே வந்து ஆண்டவரே, மே மாதம் 3ஆம் தேதி வரலும் தங்களை மறைத்துக் கொள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அரசாங்கம் சொல்கிற ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சில நேரம் மருந்து கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், ஆனால் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் யெகோவா ராஃபா என்று நாங்கள் இன்னைக்கு ஆராதித்தோம். சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக ஜெபிக்கிற இதே நேரத்தில் வீடுகளில் ஒருவேளை மற்ற வியாதியில பாதிக்கப்பட இருப்பார்களானால் ஆண்டவரே, கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. இரத்தத்தில், நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில் வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. Be healed the name of Jesus right now. இப்பொழுது சுகமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். அப்படின்னு ஆசீர்வதியும். இந்த இந்தியாவின் பொருளாதாரம் உயரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற ஜனங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பணம் வைத்திருக்கிறவர்கள், வசதி உள்ளவர்கள் ஆண்டவரே தங்களுடைய கரத்தை நீட்ட ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கம்பீரமா சத்தத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். வந்தவரும்
இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா ஆமென். உடைய கையில பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 42 வசனம் மாறி வசனம் வாசிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 42, சாம்ஸ் 42. ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 42 வசனம் மாறி வசனம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கோராகின் புத்திரருள்ள ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாடோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன்னை நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகளின் இறைச்சலால் ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என் நிந்திப்பது என் எலும்புகளை உருக்கிறது போல் இருக்கிறது. சேர்ந்து சொல்லுங்களின் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்கள் மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். பக்கத்தில் கரங்களுக்கு உயர்த்து கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் ஜோயல் ரேசராஜ் அவர்கள் சில வார்த்தைகள் பகிர்ந்தளிக்க அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒருவேளை உங்களை நேரடியாய் பார்த்து உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாகவும் யூடியூப் நிகழ்ச்சி மூலமாகவும் நேரடியாய் உங்களை சந்தித்து உங்கள் வீடுகளில் எங்களுடைய சத்தத்தையும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் கேட்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க என்பதை இந்த வேகத்தில் கர்த்தர் தடைகளை மாற்றி நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வழிவாசலை திறப்பாராக. கொஞ்ச நேரமாட்டு ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நல்ல ஒரு ஆழமான செய்தியை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக சில காரியம். நல்ல ஒரு 42ஆம் சங்கீதத்தை வாசிக்க கவனித்தோம். இந்த சங்கீதத்துடைய தலைப்பை பார்க்கும்போது கோராக்கின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மஸ்கீல்னு சொன்னாலே அது போதக சங்கீதம் என்ற அர்த்தம். போதகம், போதித்தல், டீச்சிங், ப்ரீச்சிங் அப்படின்னு அர்த்தம். இது தாவீதின் சங்கீதம். தாவீது கதறி அவருடைய இருதயத்தின் பாரத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் 42ஆம் சங்கீதம். இதுல சில வார்த்தைகள் ஆத்துமா, தாவீதின் ஆத்துமா கதறல், அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வியாகுலப்பட்டு படிக்கிற பாடல். அநேக பாடல் இருக்குது. பாடல்லே பலவிதமாக உண்டு. கல்யாண வீட்டில் படிக்கிற பாடல், ஆமாம், அப்புறம் அடக்க வீட்டில் படிக்கிற பாடல், சில பாடல்கள் இருக்குது துக்க பாடல். அந்த பாடலே தெரிஞ்சிடும் எப்படிப்பட்ட பாடல்னு சொல்லி. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது தெரியும், இந்த 42ஆம் சங்கீதம் உள்ளத்தின் வேதனையிலிருந்து படிக்கிறார். எந்த வேதனை அப்படின்னா இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது தெரியும் எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட பாரம் அப்படின்னா 4ஆம் வசனம், சங்கீதத்துடைய 4ஆவது வசனம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போர் வருவேனே, இவைகள் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் தாவீது கர்த்தருடைய சந்நிதிக்கு போக முடியாம
தேவ ஆலயத்துக்கு போக முடியாம கூடாரத்துக்கு, அப்ப தாவீது இருந்த நாட்களில் கூடாரம் தான் இருந்தது, தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படும். இந்த தாவீதின் கூடாரத்துக்கு போக முடியாதனால ஒரு சந்தர்ப்பம் தாவீதுக்கு ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தினால அவருடைய இருதயம் வேதனைப்படுது. அதான் சொல்றாரு, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க 7 விதமான பண்டிகை அன்றைக்கு உண்டு. அதில் மிக முக்கியமாய் 3 பண்டிகை உண்டு. 7 நாட்கள் பண்டிகை, 7 வார பண்டிகை, 7 மாத பண்டிகை. இந்த பண்டிகை நாட்களில் திரளான ஜனங்கள் தேவாலயத்துக்கு கூடி வருவது வழக்கம். வரும்போது சும்மா போக மாட்டாங்க, போகும்போது பாடல் பாடி போவாங்க, உற்சாகத்தோடு போவாங்க. இப்படி தேவாலயத்தின் நன்மையை உணர்ந்தவர், தேவாலயத்தின் ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர், தேவ சபையின் ஐக்கியத்தை உணர்ந்தவர், கூடாரத்துடைய மகிமையை உணர்ந்தவர் தான் தாவீது. இந்த நாளில் தேவாலயத்திற்கு போக முடியாதனால அவருக்குள்ள ஒரு ஏக்கம், ஆத்துமாவில் ஒரு வருத்தம், அதை நினைக்கும் போது இருதயம் உருகி கொண்டிருக்கிறது. இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் ஏற்பட்ட நிமித்தமாய் சில வாரங்களாக நான் சபை கூடி ஆராதிக்க முடியாமல் தடைப்பட்டிருக்கிறோம். உண்மைதான், வீடுகளிலிருந்து நாம் ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் ஒரு சரியான திருப்தி, முழுமையான தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாத நிலைமையிலே ஒருவேளை சில தத்தளிக்கலாம். கடந்த வாரத்தில் சபையை சார்ந்த ஒரு சகோதரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது அவர் முடிவிலே அழுதுட்டார். நடக்க முடியாம சபைக்கு வர முடியலையே, வந்து ஜெபிக்க முடியலையே என்று சொல்லி கண்ணீரோடு அழுதுட்டார். அப்புறம் உடனே அவங்களால பேச முடியாமல் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி இந்த வசனத்தை சொன்னேன், தைரியமாக இருங்கண்ணே, கர்த்தர் தடைகளை மாற்றி சேர்ந்து ஆராதிக்க வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தை எனக்கு நினைவு வந்தது, நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தை சொன்னேன். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க நாட்களில் நான் துதியோடு போவேன், ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது என் உள்ளம் ஏங்குகிறது. ஒரு உண்மையான ஏக்கங்க. தேவாலயத்தை அனுபவித்தவர், தேவ சபையில் ஜெபிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு ஒருவேளை பலருக்குள் அப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கலாம். ஐயோ, தேவ சபைக்கு வர முடியல, சபை கூடி ஆராதிக்க முடியல, தேவ மகிமை பெற்றுக்கொள்ள முடியல, கர்த்தருடைய வார்த்தையை சபைகள் பெற்றுக்கொள்வது போல் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. கண்டிப்பாக கர்த்தர் வழிவாசலை திறப்பார். இந்த சங்கீதத்தில் வெறும் 3 பகுதி மட்டும் கற்றுக்கொள்ள போகிறோம். பல விஷயம் தாவீது சொல்றார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். உங்களுக்குள் பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். சபை குறித்தான பக்தி வைராக்கியம். இனி எப்பொழுது நான் தேவாலயத்துக்கு போவேன், எப்பொழுது நான் சபை கூடி ஆண்டவர் ஆராதிப்பேன், எப்பொழுது தடைகள் மாறும், ஒரு ஏக்கம் ஆத்துமாவுல, ஒரு வருத்தம் நினைக்கும் போது நம்முடைய உயர்வுக்கு காரணம் தேவ சபை, நம்முடைய செழிப்புக்கு காரணம் தேவ சபை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவ சபை, நாம் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் தேவ சபை. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போக முடியாமல் ஒரு தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் கண்டிப்பாய் தடைகளை மாற்றுவார். தேவ சமூகத்தில் சபை கூடி ஆண்டவரை ஆராதிக்க வழிவாசலை திறப்பாராக. தாவீது சொல்றார் 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். தேவனுடைய கூடாரத்தில் வல்லமையும் மகிமையும் கண்டவர் இன்றைக்கு தேவனுடைய கூடாரத்தில் வல்லமையும் மகிமையும் காண முடியலையே. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆலயத்து நிமித்தம் உமக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தை குறித்து பலவிதமான வார்த்தைகள், வசனங்கள் சங்கீதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோமே வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தாவீது சொல்றார், பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4 சொல்றது, கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். உமது ஆலயத்தில் உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்களை திருப்தியாக்கும். ஆலயத்து குறித்து பலவிதமான வார்த்தை இருக்கிறது. தாவீது தேவனுடைய கூடாரத்தில் ஏற்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் மகிமையும் பிரசனத்தையும் வல்லமையும் உணர்ந்தவர். ஆனா இந்த நேரத்தில் அவர் தேவாலயத்துக்கு போக முடியல, ஜெபிக்க போக முடியல, ஆண்டவர் ஆராதிக்க போக முடியல என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வருத்தத்துக்குள் ஆக்கப்பட்டவர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்தின் நடுவில் வந்து கிருபையை சிந்திக்க முடியல. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளி மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்க தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4 தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவர் சொன்ன அறிக்கை,
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆனால் ஏற்பட்ட ஆபத்து தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க முடியாமல் தடை பண்ணுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 42 மிக வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். இதில் ஆத்துமா ஆத்துமா உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறது. வெளியேறப்பட்ட பகுதி ஆத்துமா அப்படின்னு சொன்னாலே 4 பகுதி உண்டு. மனம், அறிவு, சித்தம், உணர்வு. ஆத்மாவை நானா பிரிக்கலாம். அதுதான் ஆத்துமா. உள்ளான மனுஷன் மனம், சித்தம், உணர்வு, அறிவு. இந்த உணர்வு அவருக்குள்ள ஒரு தாகம். இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரித்தா மிக எளிதாக சொல்லணும்னா நான் 3 பகுதியாக சொல்றேன். அப்படின்னு சொல்லி முதலாவது ஆத்துமாவின் ஆர்வம், டிசைர் ஆஃப் சோல். ஆத்துமாவுக்கு என்ன ஆர்வம், அந்த பகுதி மட்டும் தான் கற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவது ஆத்துமாவின் அழுத்தம், டிப்ரெஷன் ஆஃப் த சோல். ஆத்துமாவின் அழுத்தம். என்ன அழுத்தம்? என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், சபைக்கு போக முடியலையே. ஆத்துமாவுக்குள் அழுத்தம். மூன்றாவது ஆத்துமாவின் ஆனந்தம், the delight of the soul. ஆத்துமாவின் ஆனந்தம். நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆத்துமாவின் ஆர்வம் என்ன? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆத்துமாவில் ஆர்வம் பெருகட்டும். 3 விதமான ஆர்வம் உங்களுக்கு தேவை. ஒருவேளை சிலருக்குள் அப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கலாம். ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், ஆலயத்தின் மேல் பிரியமாய் உள்ளவர்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த சங்கீத பகுதியில் உங்களுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உண்டாகட்டும். உங்கள் வைராக்கியத்தை கனம் பண்ணி கர்த்தர் தடைகளை மாற்றி சேர்ந்து ஆராதிக்க வாய்ப்பை திறப்பாராக ஆண்டவர். What is the desire of souls? ஆத்துமாவுடைய ஆர்வம் என்ன? முதலாவது 2ஆம் வசனம் என்ன? ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆங்கிலத்தில் the presence of God. ஆத்மாவுடைய ஆர்வம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் எப்ப வந்து நிற்பேன். ஒருவேளை இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தேவனுடைய ஆலயமாகத்தான் இருக்கிறோம். கட்டிடம் ஆலயம் அல்ல, ஆனாலும் கூடி ஆராதிக்கிற இடத்தில் தேவ சமூகம் இருக்குது. அநேக சாட்சி இருக்குதுங்க. பணக்குடி ICWM சபை, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த சபையில் கேட் வாசலை தொடும்போது பிசாசின் போராட்டம் மாறி போன ஒரு சாட்சி இருக்கிறது. பிசாசினுடைய ஆவினால் பாதிக்கப்பட்டு வரும்போதே கேட்டு பக்கத்தில் வரும்போதே ஆடி பொத்து விழுந்தது சாட்சி இருக்கிறது. ஒருவேளை இது கட்டிடமா இருந்தாலும் சபை கூடி ஆராதிக்கிற இடத்தில் தேவ மகிமை இருக்கிறது. இங்க தேவ சமூகம் இருக்கிறது. இந்த இடத்துல அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்குது. அநேக ஆசீர்வாதங்கள் அநேக பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அதான் தாவீது சொல்றாரு, எப்பொழுது தேவ சந்நிதி வந்து நிற்பேன். ஒரு ஆத்துமாவுல ஒரு ஏக்கம். when I will come to the presence of God. முதலாவது ஒரு ஆர்வம் உங்களுக்குள் உண்டாகட்டும். எப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன், சந்நிதியில், presence of God. இரண்டாவது என்ன? வசனம் 4, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட, பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட. இரண்டாவது பீப்புள் ஆஃப் காட், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். ஆராதிக்கலாங்க, வீட்டில இருந்து ஜெபிக்கலாம், வீட்டில இருந்து கொடுக்கலாம், கூகுள் பே மூலமா, இன்டர்நெட் மூலமா இன்னைக்கு எல்லாமே காணிக்கை கொடுத்துடலாம். ஆனா ஃபெலோஷிப் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி பாகுபாடு இல்லாம, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாம தேவ சமூகத்தில் ஒன்று கூடி நம்ம ஆராதிக்க வருகிறோம். இன்றைக்கு அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவ சமூகத்தை குறித்து ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு ஏக்கம் உண்டாக வேண்டும். நான் the people of God, தேவன் ஜனத்தோடு கூட மீண்டும் சபை கூட இருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இன்னைக்கு புதுப்பிக்கப்படுவதாக. இதான் ஆர்வம். சபைக்கு வருவது கல்றைக்காக அல்ல, திருமணம் நடப்பதற்காக அல்ல, முழுமையான தேவ மகிமை உணர்ந்து பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்காகத்தானே. தேவன் நல்லவர். இரண்டாவது பீப்புள் ஆஃப் காட், எந்த பிரச்சனையும் இல்லாம, பாகுபாடு இல்லாம, ஒரே ஜனமாய், ஒரே ஒரு மனதோடு ஒரு இடத்தில் கூடி ஆராதிக்கிற ஆர்வம் உண்டாகட்டும். மூன்றாவது, களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. தேவாலயத்திற்கு, the place of God. இந்த கூடி, இதுக்கு தேவாலயம் என்று சொல்லுவாங்க, சர்ச். மூன்றாவது, இந்த கூடி ஆராதிக்கிற இந்த ICWM விசுவாசியில இருக்கலாம், வேற சபையுடைய விசுவாசிகளா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற உங்களுடைய சபை, அந்த பிளேஸ் ஆஃப் காட், குறிக்கப்பட்டிருக்கிற இடம், அந்த இடத்தில் இருளுங்க. அந்த ஆர்வத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆத்மாவுடைய ஆர்வம் என்ன? முதலாவது
பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை எப்போது வருவேன். ரெண்டாவது பீப்புள் ஆஃப் காட், எப்பொழுது எங்கள் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஆராதிப்போம். மூன்றாவது பிளேஸ் ஆஃப் காட், தேவனுடைய இடம், தேவாலயம், எப்பொழுது வருவேன். இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருந்த தாவீது, அந்த சங்கீதம் தொடர்ச்சியாக 43 தான் அந்த சங்கீதம் முடியுது. தாவீதின் கதறுதல் 43 தான் முடியுது. அந்த 3ஆம் வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. 2 காரியம் உங்களுக்கு தேவை. தேவனுடைய பிரகாசம், வெளிச்சம் தேவை. இன்னொன்று, சத்தியத்தை அனுப்புவார். வீடுகளில் இருந்து கொண்டிருக்க நேரத்தில் உங்களுக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம் தேவை. ஆவி அவிச்சிடாதீங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் நித்திய சூரியனா இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தேவை. இன்னொன்று சத்தியம். இந்த 2ம் உங்களை தேவாலயத்துக்கு மீண்டும் கொண்டு வருவதாக. அடுத்த சொல்றார், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனுடைய பீடத்தண்டை, தேவ சபையில் ஒருவேளை ஆசரிப்பு கூடத்தில் பீடம் உண்டு, பலிபீடம் உண்டு. ஆனால் நமக்கு கூடி ஆராதிக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம், வார்த்தை இருக்கிறது, தேவன் இருக்கிறார். அந்த பீடத்தண்டையில் வந்து மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன், துதிப்பேன். ஆர்வம் இருக்கிறதா? இந்த ஆர்வத்தோடு கூட தீர்மானம் எடுங்க. தயவாய் கர்த்தர் பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற வார்த்தை அதுதான் என் இருதயத்தில். கர்த்தர் தடைகளை மாற்றுவார். இனிமேல் சபை கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் தரும்போது தீர்மானம் பண்ணுங்க, இந்த நாட்களில் சபைக்கு சரியாய் வருவேன். முதலாவது. ரெண்டாவது, சபைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வருவேன். ரெண்டாவது. மூன்றாவது, சபையை நான் அசட்டை பண்ண மாட்டேன். மூன்றாவது. 3 காரியத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு எச்சரிக்கிறார். முதலாவது, சபை கூடி வருவதில் விட்டு விடாமல் தொடர்ச்சியாய் சபைக்கு வருவேன். இரண்டாவதாக, சபைக்கு சரியான நேரத்தில் வருவேன். ஒருவேளை தாமதம் வந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகும். ஆர்வம் பெருகட்டும், சரியாய் தீர்மானம் பண்ணி வாழ பழகுங்கள். சபையுடைய காரியத்திற்கு உங்களுக்குள் தீர்மானம் உண்டாகட்டும். ஆத்மாவின் ஏக்கத்தை கர்த்தர் கேட்டு உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். May God bless you. God be with you. Thank you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். மிக தெளிவாக ஆண்டவர் சங்கீத பகுதியிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். God bless you. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நாங்களும் குடும்பமாய் சுகமாயிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாயிருக்கும். விசேஷமான அறிவிப்புகள் ஒன்றுமில்லை. ஏதாகிலும் ஜெப காரியங்கள் இருந்தால் எங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தேசத்துக்காக ஜெபியுங்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இன்னும் 3ஆம் தேதி வரலும் ஜனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால ஏழை மக்கள், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ எல்லாரும் நம்முடைய பாரத தேசத்தின் சகோதர சகோதரிகள், நினைவு கூறுங்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மனப்பூர்வமாய் அவங்களுக்கு ஆகாரமோ பொருட்களோ வாங்கி கொடுத்து உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வரப்போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆழமான சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்க சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிற. ரெவலேஷன் சாப்டர் 22 verse 12. 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, இயேசு 2ஆம் தடவை வரும்படி வரப்போகிறார். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு சத்தியத்தை ஆழமாய் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார் என்பது நிச்சயம். ஆதியாகமம் என்றால் என்ன? எல்லாவற்றின் ஆரம்பம். வெளிப்படுத்தல் என்றால் என்ன? எல்லாவற்றின் முடிவு. மனிதனின் ஆரம்பம் ஆதியாகமம், மனிதனின் முடிவு வெளிப்படுத்தின விசேஷம். உலகத்தின் ஆரம்பம் ஆதியாகமம், உலகத்தின் முடிவு இந்த வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ஆரம்பம் இந்த உலகத்தின் ஆரம்பம், பூமியின் ஆரம்பம் ஆதியாகமம். ஆனால் இந்த மனிதனுடைய முடிவு எதிர்காலம் வெளிப்படுத்தின விசேஷம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Glory be to God. கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால வேதத்தில் தெளிவாய் வாசித்தோம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அந்த கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது வாசியுங்கள். 20, 21 வாசியுங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாம் சொல்ல வேண்டும், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 ஆகிய 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட உலகத்தின் முடிவின் அடையாளங்கள், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள் நம்முடைய தலைமுறையிலே நிறைவேறிவிட்டது. அப்படியானால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறது உண்மை. இயேசு வந்தால், எடுத்துக்கொள்ளப்பட்டால் முடிவு பரலோக ராஜ்யம், கைவிடப்பட்டால் நரகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவின் வருகையிலே பிரவேசிக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவிலே பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று கவனிக்க போகிறோம். வாசியுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோக ராஜ்யத்தில் தீட்டுள்ளது, அருவருப்பை, அசுத்தத்தை, பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. பணம் இருந்தா வெளிநாட்டுக்கு போயிடலாம், பணம் இருந்தா சுற்றுலா போகலாம். ஆனா பணமோ பட்டமோ பதிப்போ ஒன்றும் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. அசுத்தத்தை நடப்பிக்கிற ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு என்னுடைய செய்தி நோக்கம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தில் தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தர் யார் தெரியுமா? பரிசுத்தர். அவர் God is a holy God. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்கிறது, Bible says be holy because I am holy. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தர் போக முடியாது. நல்ல கவனிங்க, எல்லாம் உண்மை. வேதத்தில் சொன்ன அத்தனையும் நிறைவேறி வருகிறது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யுக யுகமாய் நீரோடி காலம் வாழ்கிறதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? அசுத்தம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். எதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசியுங்கள். அந்தபடி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கென்றே அவர் அழைத்திருக்கிறார். அப்படி என்று நல்ல தேவனுடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய அழைப்பு நமக்கு அசுத்தத்திற்கு அல்ல, அது பரிசுத்தத்திற்கே. ஆண்டவர் நல்லவர். அசுத்தத்துக்கு ஒரு நாள் தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மையில வைத்த அழைப்பு பரிசுத்தத்திற்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவன் நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்காக அல்ல. நல்ல கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டும். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களோடு ஆண்டவர் பேசின, பழைய ஏற்பாட்டில் ஜனங்களோடு ஆண்டவர் பேசின, அவர்களை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29, 30. Levites chapter 11 verse 29 and 30. 11ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில். பாருங்க, தரையில ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவைகளில். நல்ல கவனிக்கணும். போன வாரத்தில் சங்கீத பகுதியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை எகிப்திலிருந்து கானானுக்கு, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு. அவர்கள் ஆகாரத்தினாலே தீட்டுப்பட்டார்கள், கிரியைகளினாலே தீட்டுப்பட்டார்கள். நாம் ஆகாரத்தினால் அல்ல, சுவாபத்தினால் தீட்டுப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கை நிழல் நம்முடைய வாழ்க்கை நிஜம். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது எவைகளால் அவர்கள் தீட்டுப்பட்டார்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறார். வாசியுங்கள். பெருச்சாளியும், பாருங்க திரும்ப வாசிங்க மறுபடியும். தரையில ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அலுங்கும் ஓனானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளை பாருங்க, ஊரும் பிராணிகளை சொல்லி இவைகள் உங்களுக்கு அருவருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அநேக தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் இந்த ஊரும் பிராணிகளின் சுவாபம் இருக்கிறது. அவர்கள் இந்த பிராணிகளால் தீட்டுப்பட்டார்கள். நாம் இந்த சுவாபங்களால் இன்னைக்கு தீட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதித்துக் கொண்டிருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆலயத்திற்குள்ளே இந்த அசுத்தங்கள் வரையப்பட்டிருந்தது என்று எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை அப்படியானால் என் ஆலயத்தை விட்டு பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் ஆலயத்தை குறித்து சொன்னார்கள். நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. இந்த டிவி புரோகிராம்ல திருப்தி அடைந்து விடக்கூடாது. இந்த யூடியூப்ல கேட்கறதுல திருப்தி அடைந்து விடக்கூடாது. என்று சபை கூடி ஆராதிக்க நாட்கள் என்றைக்கு வரும்? ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த அனுபவம் ஒரு மேன்மையான ஒன்று. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக முடியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்பை காண்கிறாய் அல்லவா? மிகுந்த அருவருப்பை காண்கிறாய். என்ன அருவருப்பு? 9-10 வசனங்களை வாசியுங்கள். அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் பரிசுத்த ஆலயத்திற்கு உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்பை பார் என்றார். இங்கே செய்கிற கொடிய அருவருப்பை பார் என்றார். என்ன அருவருப்பு? நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரங்களும் சுவரை சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தது. கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன காட்டுகிறார்? பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே ஆண்டவர் எது அசுத்தம் என்று சொன்னாரோ, எது அருவருப்பு என்று சொன்னாரோ, அந்த ஊரும் பிராணிகளுடைய நரகலான அசிங்கமான விக்கிரகங்கள் அங்கே வரையப்பட்டிருந்தது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் ஆலயம் அல்ல, கட்டிடம் தேவை. சபை கூடி ஆராதிப்பதற்கு கட்டிடம் தேவை. தெளிவாய் சொல்கிறேன். New Testament period, building is not church. Bible says you are the temple of God, you are the church of God. Good. அன்றைக்கு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காட்டினார், ஆலயத்தின் உள்ளே ஊரும் பிராணிகள் கர்த்தர் அருவருப்பு என்று சொன்னது தீட்டா இருக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஆலயம். ஆண்டவர் எவைகளை தீட்டு என்று சொல்கிறாரோ அந்த சுவாபங்கள் இன்றைக்கு நமக்குள் தீட்டா இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றை கவனிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த பகுதி சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகளில் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாமே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17:24 மாத்திரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசியுங்கள். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. கட்டிடம் தேவை.
நான் வீட்டை பார்க்கலும் ஆராதிக்கிற கட்டடம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் தப்பாய் புரிந்து விடாதீர்கள். வெயில் படாம மழை படாம கூடி ஆராதிப்பதற்கு கட்டிடம் கட்டாயம் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கட்டிடம் ஆலயம் அல்ல. அழகா கட்டடத்தை கட்டுங்க, ஆனா அதுல கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்காதிருங்கள். நல்ல கவனிக்க முடியும். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்திருப்பீர்கள். வாசித்த அந்த வசனங்களில் வாசிக்கிறோம், நாம் தாம் தேவனுடைய ஆலயம். we are the church of God. அப்படியானால் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், ஆலயத்தின் உள்ளே ஊரும் பிராணிகள் சித்திரங்கள் தீர்க்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே, இன்னைக்கு இந்த மிருகத்தினுடைய சுவாபங்கள், இந்த ஊரும் பிராணியுடைய சுவாபங்கள் உள்ளே விக்கிரகங்களாய் உள்ளே இருக்கிறதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். அசுத்தம். இன்னைக்கு எவைகளெல்லாம் அசுத்தம் என்று முதல்ல சில காரியத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் போக விடாமல் நம்மை தடுப்பது என்ன தெரியுமா? அசுத்தம். அதற்கு இன்னொரு வார்த்தை தான் அருவருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. காரணம், நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் இருக்கிற இடமும் அந்த பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ளும் புறமுமான பரிசுத்தம் தேவை. இன்றைக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வருகிற வரையிலும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட கடவது. நல்ல கவனிக்க முடியும். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தினார். அவரை விசுவாசிக்கும் போது, அறிக்கை பண்ணும்போது இயேசு ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எவைகளெல்லாம் அசுத்தம் என்று லேட்டா முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி அசுத்தம் வருகிறது, பிற்பாடு இந்த ஊரும் பிராணிகளின் சுவாபங்கள் நமக்குள் உண்டா என்பதை சற்று அலசி பார்க்க போகிறோம். வேகமாய் 1-2 காரியங்களை வாசிக்கும் போது நீங்களும் எடுத்து வாசிங்கள். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21-22 தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21-22 வாசியுங்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷனை ஆசரித்தார்கள். நல்ல கவனிங்க. அங்க என்ன எழுதியிருக்கிறது? ஜாதிகளின் அசுத்தம். அங்கே ஜாதிகளின் அசுத்தம் என்றால் பழைய புளிப்பு என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் பழைய ஒரு வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். ஒரு பழைய பாரம்பரியத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். பழைய புளிப்பு இனி நமக்கு அவசியம் இல்லை. ஜாதிகளின் புளிப்பு அசுத்தம் என்று வேதம் சொல்கிறது. அல்லது ஜாதிகளின் அசுத்தம் தான் புளிப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பொல்லாப்பு துர்க்குணம் என்கிற பழைய புளித்த மாவோடு அல்ல என்று எழுதியிருக்கிறது. பொல்லாப்பு துர்க்குணம், தேவன் விரும்பாத பொல்லாப்பு, இதுதான் ஜாதியின் அசுத்தம். பழைய புளித்தமா, நாள் பார்க்கிற சுவாபங்கள், சோசியம் பார்க்கிற சுவாபங்கள், மூர்த்த நாள் பார்க்கிற சுவாபங்கள், மனேடி சாத்திரம், மண்ணாங்கட்டி சாத்திரம் பார்க்கிற அனுபவம். தேவ பிள்ளையை ஸ்தோத்திரம் பண்ணி செய். பழைய ஜாதிகளின் அசுத்தங்கள் உன்னை பரலோகராட்சி போவிடாமல் உன்னை தடை பண்ணிவிடும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் தவிர எல்லா நாட்களிலும் உடைய நல்ல காரியங்களை வையுங்கள். நாள் பார்க்காதிருங்கள். அதை குறித்து வேதம் கடினமாய் சொல்லுகிறது. பழைய ஜாதிகளின் அசுத்தம், ஜாதிகளின் அருவருப்பு. எங்கேயோ இருந்த நம்மை, ஆகாதவர்களை நம்மை தேவன் ரட்சித்து இன்னைக்கு பரிசுத்த ஜாதியாய் அவர் அணைத்திருக்கிறார். இனி பழைய அருவருப்பு நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாருங்கள், முற்காலத்தில் நம்ம அப்படித்தான் இருந்தோம். எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிற அந்த வாசிக்க முடியும். நான் அன்போடு கேட்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. முற்காலத்திலும் அப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், இந்த உலக வழக்கம் பழைய புளித்துமா என்ன தெரியுமா? உலக வழக்கம். ஹலோ கவனிங்க. போனா போக மாட்டாங்க, ஏன்னா உலக வழக்கம். பள்ளி சத்தமோட சொல்லுவாங்க, அது கவிழி அடிச்சிருச்சு. உலக வழக்கம்.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அமாவாசை பௌர்ணமி இது உலக வழக்கம். தேவையான செய்தியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். முற்காலத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டோம். பழைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம். இது ஒரு அசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு அசுத்தத்தை பாருங்கள். யோபு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். யோபின் சரித்திர புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இனி ஒரு அசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். ஏனென்றால் அசுத்தம் உள்ளது பரலோகம் போக முடியாதல்லவா? எதை அசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும், ஐயோ அருவருப்பும் அசுத்தமாயிருக்கிறான். அநியாயத்தை தண்ணீர் போல குடிக்கிறவன். தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறோம், காலையில் எழும்பின தண்ணீர் குடிக்கிறோம், இரவு நேரத்தில் தண்ணீரை குடிக்கிறோம், சாப்பிடும்போது தண்ணீரை குடிக்கிறோம். சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் உலகத்தில் அத்தனை மனிதருக்கும் தண்ணீர் தேவை. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநியாயமாகிய ஸ்தோத்திரம் தண்ணீரை அவன் குடிக்கிறானா, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறானா. இன்னைக்கு நியாயம் எடுபட்டு விட்டது. பெற்றோருடைய வார்த்தை பிள்ளைகள் மதிக்கிறதில்லை, புருஷனுடைய வார்த்தை மனைவி மதிக்கிறதில்லை, மனைவியுடைய வார்த்தை புருஷன் மதிக்கிறதில்லை. நியாயமான வார்த்தை போதகரை சொன்னால் போதகரை பகைக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகளும் தலைவர்களும் சொல்கிற வார்த்தை நியாயமா இருக்கிறது, ஜனங்கள் மதிக்கிறதில்லை. அநியாயம் பெருகிவிட்டது. இன்றைக்கு நியாயமே எனக்கு இல்லை, ஜனங்கள் கதறுகிறார்கள். நீதிமன்றங்கள் உண்டு, உண்மைதான், காவல்துறை உண்டு, உண்மைதான். ஆனால் எத்தனையோ ஜனங்கள் நியாயம் இல்லாமல் அநியாயத்தினாலே கண்ணீர் வடிக்கிறார்கள். கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க, அநியாயமா வாழ்ந்துடாதுங்க, நீதி நியாயமா வாழுங்க. அநியாயம் அசுத்தம், அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாமல் அதை நம்மை தடை பண்ணிவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்தை பாருங்கள், எது அசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 106:39 வாசிங்கள். சங்கீதம் 106:39 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமானார்களாம். நல்ல கவனிங்க, கிரியைகளினால் அசுத்தம். பொய் சொல்லுகிறது கிரியையின் அசுத்தம், மதுபானம் மருந்துகிறது கிரியையின் அசுத்தம், தேவையில்லாமல் சரீரத்தை கெடுப்பது கிரியையின் அசுத்தம், அசிங்களையும் அருவருப்புகளை பார்ப்பது கிரியைகளின் அசுத்தம், சண்டை போடுகிறது கிரியைகளின் அசுத்தம், கோள் சொல்லுகிறது கிரியைகளின் அசுத்தம், பெரியவர்களை மதிப்பதில்லை கிரியைகளின் அசுத்தம். நல்ல கவனிங்க, அவனவனுடைய கிரியைகளின் முடி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி தான் இயேசு வரப்போகிறார். கிரியைகளில் அசுத்தம். ரெண்டு கிரியை உண்டு, நற்கிரியை, என்னோட துர்க்கிரியை. துர்க்கிரியை பார்த்து வேதம் சொல்லுகிறது அசுத்தம். அசுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது ஒரு காரியத்தை வாசிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா அப்படின்னு சொன்னா 66 அதிகாரங்கள் உண்டு. பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் ஏசாயா. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசுவின் பெயர், இயேசுவின் உயிர்த்தெழுதல், பரிசுத்தாவி, அந்நிய பாஷை, ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ அரசாட்சி, இதை தெளிவாய் இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தைய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் ஏசாயா. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? The Gospel of Old Testament. What is the meaning of Isaiah? ஏசாயா என்றால் அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். அதில் என்ன எழுதி இருக்கிறது வாசியுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், chapter 6 verse 5. அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அசுத்த உதடுள்ள மனுஷன். ஒரு தீர்க்கதரிசி உணர்த்த பெறும்போது சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். உதடுகளில் அசுத்தம், அப்படி என்றால் வார்த்தையில் அசுத்தம். கரெக்டா பேசுறோமா? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆண்டவர் வார்த்தையை நியாயந்திருக்க போகிறார். வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நியாயந்திருக்கிற நாட்கள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Glory be to God. வார்த்தையில் அசுத்தம். உண்மையான வார்த்தை இல்லை, பெருமையான வார்த்தை,
மற்றவர்களை தாக்குகிற வார்த்தை, குறை சொல்லுகிற வார்த்தை, குற்றப்படுத்துகிற வார்த்தை, நியாய தீர்க்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கரேஜ் வேர்ட் எங்க போச்சு? மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை எங்கே? விசுவாசம் உள்ள வார்த்தை எங்கே? மகிழ்ச்சியான வார்த்தை எங்கே? சந்தோஷமான வார்த்தை எங்கே? இன்னைக்கு அநேகருடைய வாயில், உதடுகளில் ஈச்சையான வார்த்தைகள். அதை குறித்து வேதம் சொல்கிறது அசுத்தமான வார்த்தை, வார்த்தையில் அசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது ஒரு காரியத்தை வாசிங்கள், பிற்பாடு நாம் ஆழமான நல்ல செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா chapter 28 verse 8. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும், வாந்தியினாலும் அப்படிதானா, அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு போஜனத்தால சிலருடைய வாழ்க்கையில் அசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாட்டுனால சில அசுத்தமாயிடுறாங்க. பாபிலோன் தேசத்தில் தான் தானியேல் சிக்கிக் கொண்டார், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சிக்கிக் கொண்டார். இன்னைக்கு இருக்கிற ஈராக் ராஜ போஜனத்தினால் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தவில்லை. சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்றதுக்காக சாப்பிடணும். சிலர் அப்படி சாப்பாடு நம்ம மாதிரி தான் இருப்பாங்க. வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. தோத்திரம். போஜனத்துக்கு வயிறும், வயிறுக்கு போஜனமும் ஏற்கும். ரெண்டையும் கர்த்தர் ஒளிய பண்ணுவார். சாப்பிட்ற தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. நல்ல கவனிக்கும். போஜனத்தால் தீட்டு. ஒரு உபவாசம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை. சாப்பாடு கூப்பாடு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கூப்பாடு சாப்பாடு இது மட்டும்தான் இன்னைக்கு நடக்குது. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன், நல்லா சாப்பிட்ற தப்பு இல்லை, நல்லா சாப்பிடுங்க. மலையாளத்தில் சொல்லுவாங்க, பதுக்க தின்ன பனையும் திங்கலாமா. சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. சிலது 45 வயசு வர ஒன்னே விட மாட்டாங்க. ஆடு, மாடு, நண்டு, நத்தை என்னெல்லாம் கிடைக்குமோ அவ்வளவும் சாப்பிட்டுருவாங்க. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் சீனாலேருந்து சாப்பிட்டு வந்துட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற தப்பு இல்லை, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லித்தரேன். சிலர் எப்படி தெரியுமா, 45 வயசு வர ஆடு, மாடு, நண்டு, பன்னி, நத்தை, கோழி, எருமை எல்லாம் சாப்பிட வேண்டியது. 45க்கு பிறகு ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை சாப்பிட வேண்டியது. எத்தனை புரிஞ்சது? 45 வயசு வரை ஆடு மாடையும் சாப்பிட வேண்டியது. 45க்கு பிறகு ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை சாப்பிடணும். சிலருக்கு புரியல, புரிய வைக்க விரும்புகிறேன். டாக்டர் இப்போ சொல்லுவார், உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது, இனி கீரை தான் சாப்பிடணும், மரக்கறி தான் சாப்பிடணும். அதான் சொன்னேன், 45 வயசு வரை ஆடு மாடும், 45 பிறகு ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை சாப்பிடணும். சில வருடங்களுக்கு முந்தைய ஒரு போதகர் வந்திருந்தார். அது என்னுடைய சபையின் உபவாச நாட்கள். கடைசி 3 நாட்கள் வரை நாங்கள் கன்வென்ஷனில் பிரசங்க அழைத்திருந்தோம். நான் அந்த எல்லா நாட்களிலும் நான் உபவாசமாக இருந்தேன், எல்லா நேரத்திலும் உபவாசமாக இருந்தேன். அதனால் வீட்டில் அதிகமான நல்ல உணவுகள் இல்லை. ஆகையினால அவருடைய பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு மாலை நேரத்திலே அவர் நல்ல இருக்கிறதுல எங்கள் ஏரியாவில் நல்ல ஒரு ஹோட்டலில் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போயிருந்தேன். அதில் நான்வெஜ் கிடைக்கும். ஆனால் அவர் நல்ல கனம் பண்ண நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க அவருக்கு நான் போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு காடை வேணுமா, தந்தூரி வேணுமா, சிக்கன் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், பீஃப் வேணுமா, மட்டன் வேணுமா, ஆர்டர் பண்ணுங்க. அவருக்கு நேரம் சிரிச்சிட்டே சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார். ஒரே ஒரு தோசையும் உளுந்த வடையும் சொல்வீங்களா அப்படின்னார். பாஸ்டர் நான் ஃபாஸ்டிங், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க பாஸ்டர், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஊழியம் செய்யணும்ல, சாப்பிடுங்க. அவர் சொன்னார், வேண்டாம், நான் ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் மேலே ஆச்சு. 30 வருஷத்துக்கு முந்தி பசி பட்னி சாப்பிட்றதுக்கு நல்ல ஆசையாக இருந்துச்சு, ஒருத்தரும் தரல, பாதி நேரத்துக்கு மேலே கஞ்சி தான், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ எங்கே போனாலும் மட்டன் சாப்பிடுங்க, பீஃப் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கே. ஆனால் எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் என் காதில் கேட்குது, சாவுங்க சாவுங்கன்னு கேட்குது. வேண்டாம் பாஸ்டர், ஒரு தோசையும் வடையும் போதும்னாரு. சாப்பிட்ற தப்பு இல்லை, ஆனால் போஜனத்தால் தீட்டுப்பட்டுறாதுங்க. நான் சாப்பிட்றது எனக்கு பிரியமாக இருக்குதா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் அழகாக சொல்லுகிறது, விக்கிரகத்துக்கு படைச்சதற்கும் தோத்திரம் ரத்தத்துக்கும் விலகிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். போஜனத்தினால தீட்டுப்பட்டு விடுகிறோமா? திரும்ப நான் சொல்லி செய்திக்குள் போக வேண்டும் விரும்புகிறேன். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். இனி ஒரு நாளும் நாம் அசுத்தத்துக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மறுபடியும் இந்த அனுபவத்தில் வரக்கூடாது என்று பேதுரு எழுதுகிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களில் வாசிக்கும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வாசியுங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவருடைய இரத்தத்தினால் தான் பாவங்கள் கழுவப்பட்டது, அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் எனக்கு பரலோகம் தருகிறார் என்று அவரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நாம் திறமையினால தப்பவில்லை, பணத்தினால தப்பவில்லை, படிப்பினால தப்பவில்லை, மத பின்னணியினால தப்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் தப்பித்துக் கொண்டோம். மறுபடியும் அவைகளை சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அசுத்தங்களில் மறுபடியும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதுதான் 22ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நாய் கக்கனதை திரும்ப திங்கிறது போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழுகிறது போல. இன்னைக்கு பாஸ்டர் போதகராகி நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாது, நேரடியாக உங்களை விசாரிக்க முடியவில்லை. காரணம், நாங்களும் தேசத்தின் நலன் கருதி வீடுகளில் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் யூடியூப்லையோ அல்லது டிவியில பார்க்குறீங்க. யார் பார்க்கலன்னு சொல்லி வேதம் வாசிக்காம ஜெபிக்காம இருந்தால் கர்த்தருக்கு தெரியும். பழைய பாவங்களை சிக்கிவிடக்கூடாது, போதை வஸ்துக்களை சிக்கிவிடக்கூடாது, பழைய அசுத்தங்களில் சிக்கிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. சாப்டர் 1 verse 4. அதே 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி, போதும் பாருங்க, இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்தியை விட்டு நான் வெளியே போகவில்லை. இயேசு வரப்போகிறார். அப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அசுத்தத்தோடு வாழ்ந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அசுத்தத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார், ஊர்கிற பிராணிகள் உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எழுதுகிறார், அந்த ஆலயத்தின் உள்ளே இந்த அசுத்தமான இந்த ஊரும் பிராணிகளுடைய படங்கள் வரையப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் இப்படிப்பட்ட சுவாபங்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்று சற்று நாம் அலசி ஆராய்ந்து நாம் உயிர்த்து அப்படி வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மறுபடியும் இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 29-30 வசனங்களில் 8 ஊரும் பிராணிகளை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த பிராணிகளே, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கிறதும் பார்த்ததும் பார்க்க போகிறதுமான ஊரும் பிராணிகள். இதனுடைய சுவாபங்கள் என்ன? ஆண்டவர் ஏன் அசுத்தம் என்று சொன்னார்? கானானுக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஏன் இது அசுத்தம் என்று சொன்னார்? இன்னைக்கு பரலோகத்துக்கு பிரவேசிக்கிற நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் போதகருடைய வீட்டில் பிறந்தவன். நானும் ஊழியத்துக்கு வந்து 30 வருடங்கள் ஆகிறது. முழுநேர ஊழியத்திற்கு வந்து என் தகப்பனர் நான் பிறப்பதுக்கு முன்பதாகவே அவர் பல வருஷத்துக்கு முன்பதாகவே ஊழியத்துக்கு வந்தவர். எப்படியும் 50 ஆண்டுகள் முழுநேர ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால சின்ன வயசுல எனக்கு சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. நான் தகப்பனோடு நான் சுவிசேஷ ஊழியத்தை போயிருக்கிறேன். அந்த காலத்தில் இருதய கண்ணாடின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அதுக்கு பிற்பாடு அது சின்னதாக மாறி விஜயனுடைய இருதயம்னு புஸ்தகம் வந்துச்சு. அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புஸ்தகம். அழகாக இருக்கும். அது இருதய கண்ணாடின்னு புஸ்தகம். ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருதய படம் வரைஞ்சி மேலே தலை படம் வச்சுருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆமை, முயல், அந்த மயில் இதெல்லாம் போட்டு நிறைய மிருகம் பறவைகள் படத்தை போட்டு முகமெல்லாம் கருத்து போய் இருக்கும். அழகா படம் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் சிலுவை இயேசு ஒளி வந்த பிற்பாடு அந்த தேவ தூதன் வந்து அடித்து இவைகளை வெளியே துரத்துகிறது மாதிரி இருக்கும். எல்லாம் வெளியில போகும். தோத்திரம். இந்த மிருகங்கள் பன்றி, ஆமை, மயில் இது போன்ற சில நம் தேசத்தில் வாழ்கிறது மிருகம் ஊரும் பிராணிகளை போட்டு இதெல்லாம் வெளியில போன முகத்தில் பயங்கரமான பிரகாசம். இது இருதய கண்ணாடி புஸ்தகத்தில் நான் சின்னது பார்த்தது என்னுடைய இருதயத்தில் பயந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் அன்றைக்கு லேவியராகமத்திலே உங்களுக்கு இது அசுத்தம் என்று தேவ ஜனங்களுக்கு சொன்னாரே, அதுல முதல்ல என்ன? பெருச்சாளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொல்லுங்கள்? பெருச்சாளி. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது நம்ம வேணும்னாலும் வேண்டாட்டினாலும் அடிக்கடி வந்துட்டு தான் போகுது. நானும் நல்ல பெரிய கேட்டு போட்டு பார்த்தேன், பெருச்சாளி வந்துட்டு தான் இருக்கு. நானே 1-2 பெருச்சாளி அடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் நம்ம காம்பவுண்டில் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால தான் பெருச்சாளி வருதுன்னு சொல்லி காங்கிரீட் போட்டு பார்த்தேன். இன்னைக்கு அது செவரை நோண்டிட்டு தான் இருக்குது. என் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லையும் பெருச்சாளி இருக்குன்னு நினைக்கிறேன். பெருச்சாளியை பிடிக்கிறதுக்குனே பெரிய பெருச்சாளி கூண்டே இன்னைக்கு தயார் பண்ணிட்டோம். இந்த பெருச்சாளியுடைய அனுபவம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் பேசுறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். முதல்ல அசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பெருச்சாளி. இந்த பெருச்சாளியுடைய சுவாபம் என்ன?
தோத்துரும். அதனுடைய மெயின் வேலை என்ன தெரியுமா? குழி தோன்றதான் வேலை. வேற அது எங்க வீட்டில் அதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டில் அதுக்கு பெருச்சாளிக்கு என்ன இருக்கு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது குழி தோண்டி வச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸ் அதை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படி உடஞ்சிச்சு கையில். என் மனைவி சொன்னாங்க, அதை நான் தூர போட போனேன். இல்லை, இந்த ஏரியாவில் கொண்டு வைங்க அப்படின்னா. எந்த ஏரியாவில் கொண்டு வைக்கணும்? தூர போட்டுருமே அதை. இல்லை, உடஞ்சது கொண்டு இந்த ஏரியாவில் வைங்க. அதில் பெருச்சாளி குழி தோண்டுது. அது முகம் பட்டு அது காயப்பட்டா அந்த இடத்துக்கு வராதுன்னாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. என் மனைவியினுடைய வார்த்தைக்கு கேட்டு நானும் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கண்ணாடி கிளாஸை அப்படி சுற்றி வச்சிருக்கேன். ஆனாலும் பெருச்சாளி வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. அது பன்றிக்குட்டி மாதிரி இருக்கு. இன்னைக்கு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் தானே சொல்றோம், அது சாதாரணமா அந்த பெருச்சாளி வந்துட்டு போகுது. பெருச்சாளி வேலை என்ன தெரியுமா? குழி தோன்றதுதான் வேலை. அது எப்படித்தான் குழி தோண்டுமோ தெரியல. ஒரு இயந்திரமும் இல்லை. நம்ம ஆட்கள் கடப்பாரைச்சு தோண்ட முடியாட்டாலும் பெருச்சாளி குழி தோண்டிடுது. இந்த குழி தோன்ற வேலை என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் பண்றது, கீழோடி குழி தோன்றது. சில நேரம் புருஷனுக்கு மனைவி குழி தோன்றது, மனைவிக்கு புருஷன் குழி தோன்றது, சகோதரனுக்கு சகோதரன் குழி தோன்றது, தெரிஞ்ச விசுவாசி இன்னொருத்தர் குழி தோன்றது, பக்கத்து வீட்டுக்காரர் இவன் குழி தோன்றது. செய்யாத, நம்பிக்கை துரோகம் பண்ணாத, பெருச்சாளி வேலையை செய்யாத. இது தேவனுக்கு அசுத்தமான காரியம். நம்பிக்கை துரோகம் பண்ணாதே. ஆண்டவர் நம்மை துரோகியா இருந்து நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மை அழைத்தார். நம்பிக்கை துரோகம் பண்ணாதீர்கள். வேகமாய் போக வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொல்லி நான் வேகமாய் போகிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 வசனம். மலாகி சாப்டர் 2 verse 14 வாசிங்கள். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயன் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் இளவயன் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. துரோகம் பண்ணாத, மனைவிக்கு துரோகம் பண்ணாத. நல்ல கவனிங்க. குழி தோண்டுகிற அனுபவம். அவன் விட்ட குழியில அவனே விடுவான்னு சொல்லி தோத்து நமக்கு தெரியும். யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு பொறுப்பெல்லாம் கொடுத்திருந்தார். ஊழியத்துக்கும் ஏசுநாதர் குழி வெட்டினார். கடைசி முடிவு என்ன? அவர் தற்கொலை பண்ணி தான் செத்தார். பெருச்சாளின் அனுபவம் நமக்கு வேண்டாம். இரண்டாவது காரியத்து போலாம். தோத்திரம். அதில் இரண்டாவது எலி. நல்ல கவனிங்க. எலிக்கு 2 சுபாவம் உண்டு. ஒன்று திருடுற சுபாவம். திருடிட்டு போயிடும். எதையாவது வீட்டில் வச்சா திருடிட்டு போயிடும். திருடி கொண்டு போய் அந்த வலையில கொண்டு போய் ஒளிச்சு வைக்கும். இன்னைக்கு புருஷனுக்கு தெரியாம மனைவி திருடுற சம்பவங்கள் சிலது உண்டு. மனைவிக்கு தெரியாம புருஷன் திருடுற அனுபவங்கள் உண்டு. பெற்றோருடைய காரியத்தை பிள்ளைகள் திருடுகிற அனுபவங்கள் உண்டு. திருடுகிற சுபாவம் ஒரு நாள் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா பணத்தானே எடுத்தேன், அம்மா பணத்தானே எடுத்தேன், புருஷன் பணத்தானே எடுத்தேன், மனைவி பணத்தானே எடுத்தேன். திருடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது பிசாசுனுடைய அனுபவம். இது பிசாசுனுடைய அனுபவம். திருடு என்கிறது பிசாசுனுடைய பயங்கரமான அனுபவம். ஸ்தோத்திரம். யோவான் 10:10 வாசிக்கிறோம். மறக்காம இருப்பதுக்கு தேவன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசு திருடுகிறவன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கு எழுதியிருக்கிறது. ஆமென். திருடரும் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருடரும் பொருளாசைக்காரரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாங்க. நமக்கு பெரிய திருடு பண்ண மாட்டாங்க. அடுத்த வீட்டு அக்காட்ட கேட்காம முருங்கக்காய் பறிச்சிருவாங்க. ஏன்? அது திருடு இல்லையா? குளிக்க போறேன்னு போவாங்க. இவன் வயல்ல இருந்து தெரியாம மாங்காய் பறிச்சுட்டு வந்துடுறது. ஏன்? இது திருடு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாம செய்யறோம். இதெல்லாம் கடவுள் பாப்பாரு. எனக்கு இல்ல, திருடுதான். திருட்டு நமக்கு வேண்டாம். இது எலி வேலை. இது திருடுற வேலை. இது எலிக்கு தலையை உயர்த்த தெரியாது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கும். ரெண்டாவது இதுக்கு வேலை என்ன தெரியுமா? நஷ்டத்தை உண்டாக்குறது. பேக்கை வெட்டிரும், துணியை வெட்டிரும், பையை வெட்டிரும், செருப்பை வெட்டி போட்டுரும். சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னைக்கு சேதம் உண்டு பண்றோமா? கோபம் வந்துட்டா தூக்கி எரிஞ்சிருது. ஏன்? அது உடையாதா? தோத்திரம். எனக்கு சில சம்பவங்கள் தெரியும். எல்லாரும் புருஷன் ஜாதி பிரச்சனை தீர்க்கிறதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பேசலாம். கஷ்டப்படுகிற சகோதரன் சகோதரிகள் கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கு. 8,000 9,000 பொருள். கடைசியில் விசாரிக்க போனால் இவருக்கு கோபம் வந்துச்சு. படார்னு தூக்கி உடைச்சார். மறுபடியும் நீதானே சம்பாத்தியம் பண்ணணும், உடைச்ச பொருளுக்கும் நீதானே இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பைசா கட்டணும். இது எலியினுடைய சுபாவம். சேதப்படுத்துகிற அனுபவம். கர்த்தர் தந்த பொருளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சேதப்படுத்துகிறது, திருடுகிறது, இது எலியினுடைய அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்கள், சகலவிதமான ஆமைகள்.
இதெல்லாம் பைபிளை தான் உங்களுக்கு பேசுகிறேன். சில யோசிக்கிறாங்க பைபிளில் தான் இருக்கா? ஆமாம், பைபிளை நல்லா பாருங்கள், இருக்குது. சகல விதமான ஆமன் என்ன போட்டுருமா? சின்ன ஆமை, பெரிய ஆமை, கடல் ஆமை, நட்சத்திர ஆமை, ஆமன்னு ஒன்றை போடலை. ஆண்டவருடைய பார்வையிலே சகல விதமான ஆமைகளும் அருவருப்பானது. ஆமைகளுடைய சுவாபம் என்ன? நிர்விசாரம், ரொம்ப அசதி, சோம்பேறித்தனம், லேசினஸ், கேர்லெஸ், எல்லாம் தான் போகும். சாப்பிட உட்கார்ந்த பாருங்க, சிலர் 3/4 மணிக்கு எடுப்பாங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்கிறார், ஒரு பந்தியில் சாப்பிட்டு முடிக்கிறது 7 நிமிஷம் போதுங்கிறார். பேசி 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 சாப்பிட்டு நேரத்தை போக்கி சோம்பேறித்தனம். ஆனால் தண்ணிக்குள்ள மட்டும் போயிட்டா கொஞ்சம் வேகமாக போகும். அது சுயம். அவங்க காரியத்தில் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. மற்ற தெய்வீக காரியங்களிலே, மற்ற காரியங்களிலே சோம்பேறித்தனம். சோத்திரம். அன்னைக்குள்ள பழமொழி அழகாக சொல்லுவாங்கல்ல, ஆமை புகுந்த வீடும் ஆமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்களாமா? நல்ல வீட்டில் ஆர்டர், நல்ல நாளை தந்திருக்கிற. 5 மணிக்கு எத்தனை பேர் எழுப்பி ஜோம் பண்ணீங்க? ராத்திரி எத்தனை பேர் குடும்பம் பண்ணீங்க? உங்கள் பிள்ளைகளாம் விளையாடி முடிப்பதுக்கு ராத்திரி 12 ஆகலையா? 1 ஆகலையா? ஏன் லீவு தானே? ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? சோம்பல். இது ஆமையினுடைய சுவாபம், இது அருவருப்பு. நீங்க நினைக்கிறீங்க இல்ல நாங்க லீவ்ல தானே? இல்ல, சோம்பேறி. வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, வீடு சந்திக்க போறேன். தம்பி ஜெபம் பண்ண, இல்ல நான் வாசிக்கிறேன், இனிதான் வாசிக்கணும். தம்பி வேதம் வாசிக்கல, இனிதான் வாசிக்கணும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்ன செய்த? இது ஆமையினுடைய ஆவி. இது அருவருப்பு. இது பரலோகம் போகாமல் தடை பண்ணி விடும் என்று சிலருக்கு தெரிகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் கேட்டு காது குளிர கேட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு கேட்கிற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். வேதத்தை போதிக்கிறேன். ஆமையின் சுவாபங்கள் பரலோகம் போகாமல் உங்களை தடை பண்ணி விடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் லேட் பிக்கப், ரொம்ப லேட் பிக்கப், எல்லா விதத்திலும் லேட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் சத்தம் போடுவான், அவன் கிளம்பி இருப்பான். அம்மா கிளம்பிட்டியா? அவன் அப்பா தான் துணி மாத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஊர்ல மினி பஸ் வந்து தான் நம்மளுக்கு எடுத்துட்டு நினைக்கிறேன். அவன் வீட்டு பக்கத்தில் உட்காந்து அப்போ தான் அந்த அம்மா பெட்ரூம்ல துணி மாத்திக்கிட்டு இருப்பா. அவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். அதனால தான் நம்ம நாட்டில் கெட்டு போனாங்களான்னு தெரியல. எல்லாத்திலும் லேட் ஆகிட்டே இருப்பாங்க. வேண்டாம், சோம்பேறித்தனம் வேண்டாம், ஆமையினுடைய சுவாபங்கள் வேண்டாம். சுறுசுறுப்பாருங்க. வேலை செய்கிறதுல சுறுசுறுப்பு, ஜெபிப்பதுல சுறுசுறுப்பு, ஆராதிப்பதுல சுறுசுறுப்பு. இன்னைக்கு பாஸ்டர் ஜோயல் பேசினாங்களா, சபை கூடி வருகிறதுல சுறுசுறுப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது உடும்பு. உடும்புனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலைகளில் இருக்கும், நீளமாக, வாலில் ரொம்ப நீளமாக இருக்கும். சின்ன வயசில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ அரசாங்கம் தடைப்பட்டதுனால அதை பார்க்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலங்களில், பழைய காலங்களில் திருடர்கள் பெரிய பெரிய வீடுகளில் ஏறி திருடுறதுக்கு உடும்பத்தான் பயன்படுத்துவாங்களாம். உடும்பை தூக்கி மேலே போட்டுருவாங்க, கீழே கயிறு இருக்கும், அதை அப்படி பிடிச்சிக்கணும். உடும்பு பிடிச்சி அப்படி மேலே ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பழைய பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடும்பு தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அதனால ஸ்ட்ராங்காக தான் பிடிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கப்பா. ஏன் பார்வையில் அருவருப்புப்பா? அது எதை காட்டுகிறது தெரியுமா? பிடிவாத குணங்கள். பிடிச்சுக்கிடுவாங்க, ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுவாங்க. நான் பிடிச்சது தான் 3 கால். குடும்ப சண்டை காரணம் என்ன? உடும்பு பிடிக்காது. ஏன் ஒரு ஆள் விட்டு கொடுத்தா கெட்டு போறதில்ல, கெட்டு கொடுக்குறவன் விட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான், விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான். சில மனைவி நான் சொன்னதான் கரெக்ட், உடும்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பா. புருஷன் நான் சொன்னதான் சரி, உடும்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பா. பிள்ளைகள் நான் சொன்னதான் சரிப்பாங்க. பிடிவாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து உள்ள பிரியமானவர்களே. பிடிவாதம் வேண்டாம். திமிர்வாதம், காந்தவாதம், முடக்குவாதம், பக்கவாதம், நிறைய வாதம் இருக்கலாம். எல்லா வாதத்தோட மோசமான வாதம் இந்த பிடிவாதம், மருந்தே இல்லாத வாதம். பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் டிவோர்ஸ், அதனால தான் குடும்ப பிரச்சனை. கொஞ்சம் தாழ்ந்து போயிருந்தா நீ புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டியே, உன் ஸ்தானத்தில் என்ன ஒருத்தி போயிட்டாளே. அது வேதத்துக்கு புறமானது. ரீமேரேஜ் தவறு. புருஷனுக்கு பிடிவாதம். சிலர் மதுபானத்தை விட முடியாம பிடிவாதமா இருந்தாங்க. தெரியாம பழகிட்டாங்க, விட நினைச்சாங்க, முடியல, பிடிவாதமா இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அடைச்சார். பக்கத்திலே போக முடியல. சகோதரா, இது நல்ல தருணம். அரசாங்கமே அழகா எழுதி போட்டிருக்கு. தோத்திரம். மதுபானம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, குடியை கெடுக்கும். இதோடு திருந்த இயேசுவே திருந்தணும்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கை கர்த்தர் திருந்த பார்ப்பார். பிள்ளைகளின் வாழ்க்கையில மேன்மை இல்லை. நீ குடிச்சு என்னத்தை கண்ட? பிள்ளை வாழ்க்கையில நன்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை. தோத்திரம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லையே. நீ மதுபானம் அருந்தி உன் வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, குடும்பத்தை தான் அழித்திருக்கிறாய். ஏன் விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்க? விட்டு
இயேசுவேன்னு சொல்லு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிடிவாதம் இன்னைக்கு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருக்கணும். நல்ல காரியம், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுதான். நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருக்கணும். ஜெபிப்பதில் பிடிவாதமாக இருக்கணும், ஆராதிப்பதில் பிடிவாதமாக இருக்கணும், துதிப்பதில் பிடிவாதமாக இருக்கணும், பரிசுத்தத்தில் பிடிவாதமாக இருக்கணும், ஊழியம் செய்கிறதுல நல்ல பிடிவாதமாக கர்த்தருக்காக வாழ்வேன். ஆனால் தேவையில்லாத பிடிவாத சுபாவம் வேண்டாம். இது உடும்பு, இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது பாருங்க, இது நமக்கு ஒருவேளை தமிழ் பைபிள்ல நமக்கு அர்த்தம் தெரியாத மாதிரி இருக்கலாம். அலுங்கு அப்படித்தானே போட்டிருக்கு, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலுங்கும். அலுங்கும், அலுங்கு அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அதுக்கு நத்தை அப்படின்னு போட்டிருக்கு. அலுங்குங்கிறதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நத்தை. நத்தையினுடைய 2 சுபாவத்தை உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். லேசா கை தட்டினா போதும், டக்குனு உள்ள போயிடும். லேசா தொட்டா போதும், உள்ள போயிடும். அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், தொட்டால் வாடி தொட்டால் சினங்கி. அப்பா ஒரு காரியம் சொல்லிட முடியாது, அண்ணன் ஒரு காரியம் சொல்லிட முடியாது, புருஷன் ஒரு காரியம் சொல்லிட முடியாது, மனைவி ஒரு காரியம் சொல்லிட முடியாது, பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை வேகமாக பண்ணிட முடியாது, உடனே உள்ள போயிடும். சில வீடுகளில் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு தனி பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அம்மா ஒரு காரியத்தை சொல்லிட்டா போதும், உடனே இவ உள்ள போய் ரூம் அடைச்சிருவா, சாப்பிட மாட்டான், நத்த உள்ள போயிடும். தொட்டால் வாடி தொட்டால் சினங்கி. ஒரு நல்ல காட்டமான பிரசங்கம் கேட்டா போதும், உடனே 2 வாரம் சபையில் விசுவாசியை காணாது, பாஸ்டர் இப்படி பேசி விட்டார், நத்த கொஞ்சம் உள்ள போயிடும். இது ஒரு அனுபவம். என்ன ஒரு அனுபவம் தெரியுமா? அது வேடிக்கையான அனுபவம். அது எங்க போனாலும் தன் வீட்டை தூக்கிட்டே சுமக்கும். நல்ல கவனிங்க, பட்டாம்பூச்சி லார்வா ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்குது. 21 நாட்கள் மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் அப்படி கோழியா மாறி அது 21 நாட்கள் வெளியே வந்துச்சு, ஓட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. நிறைய பேசலாம். ஆனால் இது மாத்திரம் நிறைய ஊர்வன மதப்பன நடப்பன ஓட்டை விட்டு வெளியே வந்து ஜாலியாக இருக்கும்போது இது மட்டும் தான் கூட்ட அப்படி தூக்கிட்டே போகும். ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாச்சு, அபிஷேகப்பட்டு இவ்வளவு நாளாச்சு, வேறுபட்டு இவ்வளவு நாளாச்சு, இவங்க பாரத்தை சுமந்துட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்றார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் உன் பிரச்சனையை தூக்கி சுமக்கிறாய்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. எப்போதும் பாரத்தை சுமக்கிறது உலக கவலை. மத்தேயு 13:32 வாசிக்கிறோம், வாசிங்க. மத்தேயு 11:32 மத்தேயு 13:22 13:22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசத்தை கேட்குமாய் இருந்தும் உலக கவலையும். அவருக்கு என்ன சொல்லுங்க? உலக கவலை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கவலை சொல்லுங்க? உலக கவலை. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், உலக கவலை சுமந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த நத்தையினுடைய அனுபவம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? ஏன் கவலைப்பட்டு என்ன சாதிக்க போறோம்? இந்த உலகத்தில் பிறக்க வச்சவர், வளர வச்சவர், குடும்பமாக இணைத்தவர், பிள்ளைகளை தந்தவர், மரத்தை வச்சவர் தண்ணியை ஊற்றுவார், அவர் பார்த்து கொள்வார், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நடத்துவார். நீ சுமக்காதே, அவர் சிலுவை சுமந்தார். இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை, உங்கள் துக்கத்தை சுமந்தார், உங்கள் சாபத்தை சுமந்தார், உங்கள் பாவத்தை சுமந்தார், உங்கள் அக்கிரமத்தை சுமந்தார், உங்கள் நோய்களை சுமந்தார். நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஏன் நீ சுமக்கிறாய்? அதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. பாரத்தை அவர் சுமந்து விட்டார், நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியாய் 1-2 வார்த்தைகளை சொல்லி நான் அமர போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓனான். அடுத்த பாருங்க, ஓனான். இது எல்லாரும் தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும்போது 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதையை பேசுறேன். அப்போ நமக்கு நண்பர்கள் சிலர் உண்டு. அதில் சீனியர் அண்ணன் உண்டு. வேட்டையாட கூட்டிகிட்டு போவான். இன்னைக்கு வேட்டையாடனா அரசாங்கங்களை வேட்டையாடிடும். அன்னைக்கு அப்படி பழக்கம் இருந்துச்சு. அதில் அன்னைக்கு எங்கே வேட்டைலாம் பார்த்தீங்கன்னா ஓனானை பிடிக்கிறது. ஒரு கம்பில் ஒரு சின்ன ஒரு டொயின் கட்டி வச்சு ஓனானை பிடிச்சி ஆப்ரேஷன்லாம் பண்ணது, 4 முள்ளை சொருவி வச்சு. அது வேடிக்கை இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஓனானை நான் நிறைய பார்த்தது எங்கெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரு தோட்டம், அது அந்த வேலியில் இருக்கும். ஒரு வீடு மங்கட்ட செவருனா அந்த செவருக்கு மேலே அந்த இருக்கும், அந்த வேலியில் இருக்கும். அது செவரில் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக உள்ள கிரவுண்டில் பார்க்க முடியாது. எங்கே வேலி இருக்கோ வேலையில் தான் பார்க்கலாம். இந்த ஓனானின் அனுபவம் இன்னைக்கு சிலருக்கு. பரிசுத்தத்துக்குள்ளே வரமாட்டாங்க, சபைக்குள்ள ரொம்ப ஆழமாக வரமாட்டாங்க, கிருபைக்குள்ள ரொம்ப வரமாட்டாங்க, உபதேசத்துக்குள்ள ரொம்ப வரமாட்டாங்க, பார்டர்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. இதை சரியா சொன்னா நம்ம ஊரில் பழமொழி விட்டு தெரியுமா? மதில் மேல் போன. இது அங்கே போமா அங்கே வருமானு தெரியாது. இது சர்ச்சுக்குள்ள வருமா வெளியே போமான்னு தெரியாது. கிருபைக்குள்ள வருமா கிருபை விட்டு வெளியே போமா தெரியாது. கிறிஸ்துக்குள்ள வருமா கிறிஸ்துக்கு வெளியே போமா தெரியாது. பார்டர்ல இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அங்க யாராவது நண்பர்கள் வச்சா அங்க குதிச்சிடும், இங்க யார் வந்தா அங்க வந்துடும். எப்ப அந்த ஓனான எங்க பார்க்கலாம்னா வேலையில தான் பார்க்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வேண்டாம்.
அல்லேலூயா. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ராகாப். எரிகோவின் மதில்ல இருந்தாள். நான் கடந்த வருஷம் நேரடியாக போய் நான் பார்த்திருக்கிறேன். எரிகோ கிட்டத்தட்ட பெரிய இடம், 6 குதிரை போட்டுறதா ஓடலாமா, 27 அடி அகலம் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார் தன்னுடைய செய்தியிலே. அவ்வளவு பெரிய மதில் சுவரில் தான் ராகாப் இருந்தாள். அவள் பேர் வேசி. ஆனா ஒரே ஒரு நாள் சிகப்பு கயிறு கட்டப்பட்டதனால் அவள் அந்த தேசம் அழியும் போது தப்பித்து தேவஜனோடு ஐக்கியம் வைத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் என்ன ஒரு மதில் மேல் போனே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆழத்துக்குள் வராம இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உள்ளே வர தேவன் உங்களுக்கு கிருபை தரட்டும். ஆண்டவர் நல்லவர். அந்த அனுபவத்தை விடுங்கள். கடைசியாய் 2 வார்த்தை சொல்லி அமர போகிறேன். பள்ளி எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க, பள்ளி எல்லாருக்கும் தெரியும். வேடிக்கையான சம்பவம். பள்ளி எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் பூச்சிகளை லைட்லலாம் பூச்சி எடுத்து சாப்பிடுவோம். என் மனைவிக்கு பள்ளியே பிடிக்காது, ரொம்ப அலர்ஜி. அன்னைக்கு வீட்டில் வெளியில் பால்கனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் அவ்வளோ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் மேலே தான் பெரிய பள்ளி உட்காந்து துடிச்சிட்டா. பள்ளியுடைய வேலை என்ன தெரியுமா? 2 ஒரு வேலை எனக்கு தெரியும். பள்ளியோட வேலை அதை கொடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாக்கில் பசை இருக்குமா, அது அப்படி நாக்கு நீட்டி டக்குன்னு உள்ளே எடுத்துரும். அதனுடைய இதில் பசை இருக்குது, நாக்கு நீட்டி டக்குன்னு உள்ளே எடுத்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தையில் முகஸ்துதி இருக்கு. முகஸ்துதி பண்ணக்கூடாது. முகஸ்துதி பண்ணுறது மனுஷனை பிரியப்படுத்துறது. கர்த்தரை பிரியப்படுத்துங்க. எதையாவது சொல்லி நயவஞ்சகமாக பேசி, சிலர் தமிழில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சிலர் வாயில் சனி இருக்கும்பாங்க. சிலர் சொல்லுவாங்களே வாயிலே வடை சுடுதாம்பாங்கல்ல. மன்னித்துக் கொள்ளுங்கள், வாயிலே வடை சுடுறாங்கன்னு சொல்லி வேற யாரை பற்றி சொல்லியிருக்கலாம். நான் அங்கே போகலை, நான் பொதுவாக சொல்கிறேன். சிலருடைய பேச்சு எப்படி அழகாக பேசுவாங்க, பல நழுவி பாலில் விடுற மாதிரி பேசுவாங்க. விஷயத்தில் ஒன்றும் இருக்காது. வஞ்சகமாக பேசாதுங்க. உள்ளதும் இல்லாதுன்னு பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பள்ளியினுடைய சுவாபம். அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும், பொன்போல உட்காந்துருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கும். இந்த பூச்சிகள்லாம் அழகாக பறந்துகிட்டு இருக்கும். டக்குன்னு நாக்கு நீட்டி அந்த பசையில் உள்ள எழுத்துரும். வஞ்சகமான பேச்சு. வாலிபன் எதனால் சிக்கி கொண்டான்? வஞ்சகமான பேச்சு. வாலிப பிள்ளை எதனால் சிக்கி கொண்டாள்? வஞ்சகமான பேச்சு. இந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையிலே இது அசுத்தமான ஒன்று. கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லி அமர்கிறேன். பச்சோந்தி. நல்ல கவனிங்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது பச்சோந்தி. எல்லாம் நமக்கு தெரியும். நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். மரத்தில் இருந்தால் ப்ரௌன் கலரில் மாறிடும், கொஞ்சம் பழுத்த இலையில போயிருந்தால் மஞ்சள் கலரில் மாறிடும், பச்சை இலையில இருந்தால் பச்சை மாறிடும். கண்டே பிடிக்க முடியாது. பச்சோந்தி தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் விசுவாசியாக இருப்பாங்க, வெளியில் போயிட்டு அவிசுவாசியாக இருப்பாங்க. சபையில் வந்தால் ட்ரெஸ்லாம் அழகாக இருக்கும், அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நாகரிகமாக சபையில் ட்ரெஸ்ஸு, வெளியில் போனால் அநாகரிகமாக ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்குள்ளே வந்தால் நல்ல அழகா டெடிகேஷனாக ட்ரெஸ்ஸு, வெளியில் போனால் டெக்கரேஷனாக ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்குள்ளே வந்தால் நல்ல பர்சனாலிட்டி, ஆனால் வெளியில் எங்கேயாவது காலேஜுக்கு அங்கே கல்யாணம் வீட்டு பார்த்தா முனிசிபாலிட்டி மாதிரி இருக்குது. நல்ல மாய்மால வேண்டாம். தேவ பிள்ளையே, உன் நட ஓட பாவனை எப்போதும் ஒரே போல இருக்கட்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. பச்சோந்தி தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. நேரத்து நேரம் மாத்திக்கிடுறது. விசுவாசியை கண்டா விசுவாசிய மாதிரி, உலகத்தை கண்டா உலகத்தை மாதிரி இல்லை. இயேசு சொன்ன, நான் உலகத்தான் அல்ல, அது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நல்லவர். பேதுரு எப்படி மாறிட்டாரு? இயேசுக்கு பின்னால போனார், பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனால் அங்கே போய் சொல்ல, அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கிட்டார், மாயமாலம் பண்ணி விட்டார். ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? நான் மன்னிக்கிற கர்த்தர் கிருபையாய் அவரை அப்போஸ்தலனாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 வருஷம் பேழைக்குள் அடங்கி இருந்த ஊரும் பிராணிகள் எல்லாம் அடங்கி இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்கள். ஜெபம் பண்ண போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜலப்பிரளயம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஜலப்பிரளயம் முடிந்து விட்டது. நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் மொத்தம் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அங்கே ஊரும் பிராணிகள் எல்லாம் இருந்தது. என்ன நடந்தது வாசியுங்கள். பூமியிலே நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார். சகல ஊரும் பிராணிகளும் பேழையை விட்டு வெளியே வந்தது. அன்றைக்கு பேழையை விட்டு சகல ஊரும் பிராணிகளும் வெளியே வந்தது போல இன்றைக்கு நம்மை விட்டு இந்த 7 சுவாபங்கள் வெளியே வரட்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அசுத்தம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எவைகளில் அசுத்தம்? தெளிவாய் சொன்னேன். ஜாதிகளின் அசுத்தம், பழைய வாழ்க்கை, அநியாயம் என்கிற அசுத்தம், கிரியைகளில் அசுத்தம், உதடுகளில் அசுத்தம், போஜனத்தால் அசுத்தம். ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. பெருச்சாளி குழி தோண்டுகிற அனுபவம். யாருக்காவது குழி தோண்டிங்களா? மன்னிப்பு கேளுங்க. தோத்துறோம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டீங்களா? குழி தோண்டி கீழோடி குழி தோண்டிங்களா? இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோல் சொல்லி ஹல்லேலூயா. பெருச்சாளின் அனுபவம் வேண்டாம் பிரியமானவர்களே. தேவனுடைய பார்வையிலே அது அசுத்தம். எலி சேதப்படுத்துகிறது, திருடுகிறது. இந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய நேரத்தை திருடிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கலையா? அவருடைய நேரத்தை திருடிட்டீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கலையா? தேவனுடைய பணத்தை திருடிட்டீங்க. புருஷனை திருடுறீங்களா? மனைவிட்ட திருடுறீங்களா? பிள்ளைகளை திருடுறீங்களா? பெற்றோரை திருடுறீங்களா? மன்னிப்பு கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமையினுடைய சுபாவம் நிர்விசாரம், லேசினஸ், சோம்பேறித்தனம். ஹல்லேலூயா. வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அசதியா இருக்கவன் பட்டினி கிடப்பானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச நேரில் வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாயில ஒப்பு கொடுத்து ஜெபம். இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடும்பு பிடிவாதம் உள்ளது. தேவையில்லாத காரியத்தில் பிடிவாதம் உண்டு. சண்டை போட்டது போதும், பிரிந்தது போதும், கசப்பு போதும், வைராக்கியம் போதும், வேண்டாம் என்று சொல்லுங்கள். நல்ல காரியத்திலே பிடிவாதமாயிருங்கள். ஆவிக்குரிய காரியத்தில் பிடிவாதமாயிருங்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நத்தை கொஞ்சம் பிரச்சனை உள்ள டப்புன்னு உள்ள போயிடும். யாரும் ஒரு சின்ன வார்த்தை சொல்ல முடியாது. அப்பா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அம்மா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்ல, பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. உடனே முகத்தை சுருக்கி உள்ள போயிடும். என்னொன்று தாங்க ஓட்ட அப்படியே சுமந்துட்டே சாகிற வரைக்கும் நடக்கும். பிரச்சனை தூக்கி நடக்காத. இயேசு மேல வை. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமர்ந்து விட்டார். இயேசு மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. ஓனான் பார்டர்லேயே இருக்கும், உள்ள வராது. பார்டர்லேயே இருந்துகிட்டு இருக்கும். நாம் சைடில் இருக்க அழைக்கப்பட்டவர் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளே வர அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல்லியை போல நாக்கில் பச, மற்றவர்களை ரொம்ப நயவஞ்சகமாய் பேசுகிற அனுபவம். நான் உள்ளதுன்னு பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தைரியமாக பேசுங்க, உண்மையை பேசுங்க, உத்தமமான வார்த்தை பேசுங்க. முகஸ்துதி நமக்கு வேண்டாம். முகஸ்துதி நமக்கு வேண்டாம். யூதாஸ் முத்தத்தில் காட்டி கொடுத்தான். ஒருவேளை தேவ சித்தமாக இருந்தாலும் அவன் புறவமாக இருந்தால் நலமாயிருன்னு வேதம் சொல்கிறது. முகஸ்துதி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவர். பச்சோந்தி கடைசியாய் இடத்துக்கு இடம் மாறும். இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் கல்யாணம் வீடு வரலாம், பால்காப்பு வீடு வரலாம், சில முக்கியமான நிகழ்வு வரலாம். அங்கே நீ உலகத்தான் அல்ல, தேவ பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டு. பின்னாட்டில் வாசிக்கிறோம், பேதுருவை குறித்து எழுதியிருக்கிறது. அவன் அப்போஸ்தலனாய் மாறின பிற்பாடு இவன் பேசுகிற தைரியத்தை பார்த்தால் இயேசுவோடு இருந்தவன் என்பதை கண்டு கொண்டார்கள். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் என்னை முற்று மாற்றிட உன்னத பல நோற்றிடும். இன்னும் என்னும் நேசரேவும் நல்வரங்கள் ஏந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலர் நீரே. வானந்திறந்தருளும் பல தானங்களை இந்நேரம் அதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் சுயம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே. தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே. மாயையான யாவும் நின்று மனமதை பேணுமே. ஆயனை அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்யாசீர்வாதங்கள். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதோ நீ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறீர். அசுத்தத்தை நடக்கிறது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதப்பா. ஆண்டவர், அசுத்தத்தினால் நாங்கள் பரலோகத்தை இழந்து விடாதபடி ஆண்டவரே தெளிவாய் 8 காரியத்தை லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினீர். ஆண்டவரே, அந்த ஊரும் பிராணிகளின் சுவாபம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளும் இல்லாதபடி பரிசுத்தத்தோடு ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக.
ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் விசுவாச மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடு இருக்க பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பீராக. இந்த வாரத்தில் சின்ன சின்ன வேலைக்கு போகலாம் என்று மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. போகும்போது வரும்போது தேவ கிருபை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். தீங்கு தீமைகளுக்கு விலக்கும். சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரசவ காலத்திற்கு பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவம் தாரும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வியாதி துன்பத்திலிருந்து விலக்குவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த செய்தி வெளிவர காரணமாக இந்த மகிமை டிவி ஊழியங்களையும் ஓனரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இது யூடியூப்ல டிவியில பார்க்கிற எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்வு மாறி அமையட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். வருகைக்கு தகுதிப்படுத்தும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் இப்போது எப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாழ்த்துக்கள்.